வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 5% அகவிலைப்படி புதிய டிஏ உயர்வு அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு முக்கியமான நிதி நிவாரணமாக முதலமைச்சர் 5% அகவிலைப்படி டிஏ மற்றும் அகவிலை நிவாரணம் டிஆர் உயர்வை அறிவித்திருக்கிறார். இந்த உயர்வு மூலம் அகவிலைப்படி 36%லிருந்து 41% அதிகரிக்கப்படுகிறது. இது 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும். இந்த அறிவிப்பு மாநில நிதியமைச்சர் பிரணஜித் சிங் ராய் தனது பட்ஜெட் உரையை முடித்ததும் வெளியிடப்பட்டது. இந்த தீர்மானம் மூலம் திரிபுராவில் உள்ள 1,00,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் 80,000க்கும் அதிகமான ஓய்வூதியர்கள் நேரடியாக பயன்பெறுவார்கள். இந்த உயர்வினை செயல்படுத்துவதற்கு அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 500 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்று அரசு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து முதலமைச்சர் கூறுகையில், மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய அகவிலைப்படி நிலையினை அடைவதற்கு முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் 58% அகவிலைப்படியை பெறுகிறார்கள். இதனால் திரிபுரா அரசு ஊழியர்கள் இன்னும் 17% பின்தங்கியுள்ளனர். இந்த அறிவிப்பை ஊழியர் சங்கங்கள் ஓய்வூதியர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். அதிகரித்து வரக்கூடிய வாழ்க்கை செலவை சமாளிக்க இது மிகவும் அவசியமான நடவடிக்கை என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு அரசியல் முக்கியத்துவம் இருப்பதாக சிலர் கருதுகிறார்கள். சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் ஆதரவை பெறும் முயற்சியாக இந்த முடிவுகள் பார்க்கப்படுகிறது. இதற்கு இடையில் 2026-27 நிதியாண்டுக்கான திரிபுரா பட்ஜெட் 34,212 கோடி ரூபாயாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் வளர்ச்சி மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பில் கவனங்கள் செலுத்தப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இந்த அகவிலைப்படி உயர்வு பணவீக்க அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஓரளவு நிவாரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.